Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தாமதமாக வந்த 40க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதாமல் வேதனையுடன் திரும்பிச் சென்றனர். வந்தவாசி அடுத்த தேசூர் பகுதியில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தேர்வு மையத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தாமதமாக வந்த 40க்கும் மேற்பட்டோருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் ஹால் டிக்கெட்டை கிழித்தெறிந்து விட்டு விரக்தியுடன் திரும்பிச் சென்றனர். 9:03 இங்க ரீச் ஆனதுக்கு உள்ள எங்களுக்கு அலோ பண்ணவே இல்லை. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல இங்க வெளில தான் வெயிட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 20 பேருக்கு மேல வந்து எல்லாரும் ரிட்டர்ன் போயிட்டாங்க. பிரிண்டிங் அட்ரஸ் பிரிண்டிங் தப்பா இருக்கிறதுனால எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு சார். இவங்க கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல் தேசூர்னு போட்டிருந்தாங்கன்னா கரெக்டா நாங்க இங்க வந்திருப்போம். தெல்லாருன்னு குறுக்க தெல்லார் வந்ததுதான் எங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தது. நாங்க அட்ரஸ் தெரியாம தேடிட்டோம். நாங்க வந்தவாசில இருந்து வரோம் சார். எங்களுக்கு இங்க அட்ரஸ் எப்படி கரெக்டா இருக்கா என்னன்னு தெரியாது இல்லைங்களா. அதனால வழி தவறி நாங்க அங்க போயிட்டு அப்புறம் அங்க இருந்து இங்க ரிட்டர்ன் வந்ததுனால எங்களுக்கு டைம் வேஸ்ட். ஒரு 20 பேருக்கு மேல வெயிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கே போயிட்டாங்க. சேலம் மாவட்டத்தில் அரசு தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 தேர்வை வீடியோ பதிவு செய்ய ஆட்கள் பற்றாக்குறைவால் செல்போன் மற்றும் மடிக்கணினியிலும் வீடியோ பதிவு செய்யும் அவலநிலை ஏற்பட்டது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 270 தேர்வு மையங்களில் 1,06,000 பேருக்கு மேல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை எழுதினர். தேர்வில் முறைகேடுகள் நடைபெறாமல் இருப்பதற்காக வினாத்தாள் கட்டு பிரிப்பது முதல் தேர்வறையில் தேர்வர்கள் தேர்வு எழுதும் வரை அனைத்தும் வீடியோ பதிவு செய்ய தேர்வாணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் வீடியோ பதிவு செய்ய ஆட்கள் இல்லாமல் செல்போனில் படம் பிடிக்கும் அவலநிலை ஏற்பட்டது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு காலதாமதமாக வந்த 20க்கும் மேற்பட்ட தேர்வர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டது. கிணத்துக்கடவு வடசித்தூர் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் கல்லூரியில் குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வுக்கு 20க்கும் மேற்பட்டோர் தாமதமாக வந்ததாக கூறி தேர்வு மையத்திற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் தேர்வர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.